உலகை உலுக்கிய கசகஸ்தானில் இடம்பெற்ற அசர்பையான் விமான விபத்து. இந்த விமான விபத்திற்கும் ரஷ்ய உக்ரைன் போருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அதேபோல் அண்மையில் இடம்பெற்ற உலகை உலுக்கிய மக்களை பதற வைத்த தென்கொரிய விமான விபத்து. இந்த விமான விபத்து நடந்தது என்ன? இந்த அசர்பையான் விமான விபத்திற்கும் தென்கொரிய விமான விபத்திற்கும் இடையிலே ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இதுபோல் இந்த தகவலுடைய முழுமையான விளக்கங்களை தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னும் 500 சப்ஸ்கிரைபர் நாங்கள் பெறுறதுக்கு இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஆதரவை தாருங்கோ. அப்போ தான் எங்களால் இன்னும் முன்னுக்கு போக முடியும். சரி, இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், இந்த அசர்பையான் கசகஸ்தானில் இடம்பெற்ற அசர்பையான் விமான விபத்தில் நடந்த விஷயம் என்ன? இந்த விமானத்தினுடைய பின்னணி என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அசர்பையான் தலைமையகம் பாகுவிலிருந்து காலை 9:25க்கு புறப்பட்ட அசர்பையான் விமானமானது காலை 11:45 அளவிலே விமானம் விபத்துக்குள்ளானதாக விமான விபத்துக்களை தேடி கண்டறியும் ரேடார் நிறுவனம் தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த அசர்பையான் விமானமானது பறவைக்கூட்டில் மோதி விபத்துக்குள்ளான இருக்கலாம்னு சொல்லி ரஷ்ய ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்குது. இருந்தாலும் இந்த தகவல் இன்னுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றி கசகஸ்தான் மற்றும் அசர்பையான் இரு நாடுகளும் விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டிருக்கணும். அந்த வகையிலே உண்மையாக பறவைக்கூட்டிலே மோதி இந்த விமானம் விபத்துக்குள்ளானதா அல்லது ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதலால் அல்லது ரஷ்யாவினுடைய ரோன் தாக்குதலினால் இந்த விமானமானது வீழ்த்தப்பட்டது என்பதை தற்பொழுது விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே முன்னதாக கிறிஸ்மஸ் தினத்துக்கு முந்தைய நாளிலே ரஷ்யாவானது ஏவுகணை தாக்குதலை உக்ரைன் மேலே விடுத்திருந்தது. அந்த வகையிலே அதனால் உக்ரைனிலே மின் விநியோகங்கள் தடைப்பட்டிருந்தன. இந்த விமான விபத்து பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விமான விபத்து பற்றிய வீடியோ காட்சிகள், விமான விபத்து பற்றிய படங்களை பார்க்கின்ற பொழுது இந்த விமானத்திலே பல்வேறு இடங்களிலே துளைகள் ஏற்பட்டதையும் நம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த விமான விபத்தானது ஒரு திட்டமிட்ட ஒரு விபத்தாக இடம்பெற்றிருக்கலாம். இது ரஷ்யா உக்ரைன் போரிடையே இடம்பெற்ற விமான விபத்தாக இருந்திருக்கலாம், இது திட்டமிட்ட விமான விபத்தாக இருந்திருக்கலாம் என்று சொல்லியும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே பறவை மோதியதன் காரணமாகத்தான் இந்த விமானி தரையிறக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அந்த நேரம் விமான கட்டுப்பாட்டு தளம் தரையிறக்க அனுமதி கொடுத்திருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அது ஒருவரும் இருக்க, அந்த வகையிலேயே உக்ரைனானது ரோன் ஒன்றை ரஷ்யாவுக்கு அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இந்த உக்ரைன் அனுப்பிய ரோன் காரணமாகத்தான் இந்த ரஷ்யா கண்டு கொண்டிருந்த இந்த அல்-கய்தா விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு நாட்களாக இடம்பெறக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஒருவேளை இந்த உக்ரைனானது பல தடவைகள் ரஷ்யா மீது ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அதனால் ஒருவேளை இந்த ரஷ்யா கண்டு கொண்ட விமானத்தை உக்ரைனானது ரோன் தாக்குதல் மூலமாக சுட்டு வீழ்த்தி பழிக்கு பழி தீர்த்திருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த விமான விபத்தின் பிறகு ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான இந்த போர் மிகவும் உக்கிரமாக அதிகரித்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் ரஷ்ய அதிபரும் இப்பொழுது இந்த விமான விபத்துக்கு உக்ரைன் தான் காரணம் என்று சொல்லி குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உக்ரைன் தரப்பிலே இது தொடர்பான எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. நான் நினைக்கிறேன் வரும் நாட்களிலே இது பற்றியதான உண்மை தகவலை நாங்கள் தெரிந்து கொள்ள நினைக்கின்றேன். இந்த அசர்பையான் விமான விபத்து ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்குது. தாய்லாந்தினுடைய பேங்காக் விமானத்தில் இருந்து தென்கொரியாவினுடைய மூஹான் விமான நிலையத்தை நோக்கி ஒரு விமானம் புறப்பட்டிருக்குது. அந்த நேரம் அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 181 பயணிகள் இருந்திருக்கிறான். 175 சுற்றுலா பயணிகளும் அதில் 6 குரூ மெம்பர்ஸும், அதில் 173 பேர் தென்கொரிய பிரஜைகளும் 2 தாய்லாந்து பிரஜைகளும். அந்த வகையில் இந்த டிசம்பர் காலம் என்றதால் பண்டிகை காலம்
அதனால் விடுமுறையை கழிக்கிறதுக்காக தாய்லாந்துக்கு விடுமுறை போயிட்டு சொந்த நாட்டை நோக்கி திரும்பி கொண்ட நேரத்தில் தான் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு சோகமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்குது. சோகமான கதை ஒன்று நிகழ்ந்திருக்குது. அதே வேளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த விமான விபத்து இடம்பெற்றதுக்கான காரணம் என்று சொல்லி பார்க்கக்குள்ள இந்த விமானமானது விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தென்கொரிய விமான நிலையத்தை அண்மித்த நேரம் அந்த விமானத்தினுடைய லேண்டிங் கியர்லே ஒரு கோளாறு ஏற்பட்டிருப்பது விமானிக்கு தெரிய வந்தது. அந்த நேரம் அந்த விமானி அந்த விமானத்தை தரையிறக்குவதற்கு முடிவு செய்தார். இந்த லேண்டிங் கியர் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், விமானத்தில் விமானம் லேண்டிங் பண்ண போகுதுன்னு சொன்னால் அந்த 2 வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சில் மாதிரியான பகுதிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் வழி வரும். அந்த வழி அதுதான் என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விமானத்தை நிறுத்தும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு தான் விமானத்தை தரையிறக்குவதற்கு முடிவு செய்தார்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. ஆனால் விமானி எவ்வளவுதான் விமானத்தை தரையிறக்கியும் தன்னால் எவ்வளவுக்கு முடிஞ்சதோ அந்த விமானியால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்திருக்க விமானத்தை கட்டுப்படுத்தி இறக்குவோம்னு சொல்லி. ஆனால் அந்த விமானியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த விமானமானது போய் அந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தான் உண்மை தகவலாக வெளிவந்திருக்குது. அதற்கு பிறகு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் 181 பேரில் கிட்டத்தட்ட 2 பேரை தவிர மற்றவர்கள் அனைத்துமே உயிரிழந்திருக்கான தகவலும் வெளிவந்திருக்குது. 2 பேரின் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்ததாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. இந்த விமானத்தினுடைய காரணம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது அந்த விமானத்தை கட்டுப்படுத்த முயன்ற பொழுதும் கட்டுப்பாட்டை மீறித்தான் அந்த விமானம் போய் அந்த தடுப்புச்சுவரோட மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளிவந்திருக்குது. ஸோ இந்த வருடம் இடம்பெற்ற 2 முக்கியமான மிகப்பெரிய விமான விபத்துக்களாக இந்த விமான விபத்துக்கள் பதிவாகி இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேருடைய மனதை உலுக்கி இருக்குது. அதே போல் இந்த விமான விபத்தில் உயிரிழந்த அத்தனை பேருக்கும் நான் நம் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் நான் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.